ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் காசியஸ் டிசீஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் சர்க்கரை, சுகர் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பாடி எப்படி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே வேலை செய்யணும். ஓகேவா? வேலை செஞ்சால் தான் அது உயிரோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு செல்லு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ்ல இருந்து தான் செல்ஸ் எடுத்துக்கும். அந்த குளுக்கோஸ் டைரக்டா செல்லுக்கு தானா வராது. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் இன்சுலின். அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் இன்சுலின் ரிசெப்டார்ஸ். இந்த இன்சுலின் ரிசெப்டார் செல்ஸ்ல இருக்கும். இந்த இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன். அது பிளட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் வருது. ஓகே, இப்போ இந்த இன்சுலினுக்கும் குளுக்கோஹானுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இப்போ இன்சுலின், குளுக்கோஹான் ரெண்டுமே ஹார்மோன் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸு ஜஸ்ட் முன்னாடி போயிட்டு இருக்கு, நீங்கள் ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். இப்போ யார் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா குளுக்கோஹான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஓடி போய் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டீங்க, டக்குன்னு உட்காந்துட்டீங்க. உட்காந்ததுக்கப்புறம் இன்சுலின் செக்ரெட் ஆகணும். செக்ரெட் ஆனால் தான் உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும், நீங்கள் நார்மல் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹார்மோன் சொல்லியிருக்கேன், குளுக்கோஹான், இன்சுலின். இது ரெண்டுமே பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் இருக்குது. இது வந்து ஆக்டஸ் எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன். எக்ஸோகிரைன் என்னன்னா டக்ட், அதாவது டியூப் மூலமாக ஹார்மோன்ஸை செக்ரெட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்வெட் கிளாண்ட்லாம் சொல்லிக்கலாம். அதனால் டியூப் மூலமாக செக்ரெட் ஆகுது. அதுவே டியூப் இல்லாமல் டேரெக்டாக பிளட்ல செக்ரெட் பண்ணுறது எல்லாமே எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். பிட்யூட்ரி எல்லாமே எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். இப்போ இந்த பேங்க்ரியாஸ் வந்து எண்டோகிரைன், எக்ஸோகிரைன் ரெண்டுமே. ஓகே, இப்போ இவங்க வந்து இன்சுலின், குளுக்கோஹான் அண்ட் சொமட்டோஸ்டாட்டின் இது மூணையும் எண்டோகிரைன் செக்ரெஷன் பண்ணுவாங்க. அதாவது டக்ட் இல்லாமல் செக்ரெட் பண்ணுறாங்க. இல்லை இன்சுலின், குளுக்கோஹானும் தான் பிளட்ல குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இன்சுலின் என்ன பண்ணும்? பிளட் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணும். குளுக்கோஹான் பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் கூட ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் ஒருத்தர் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால இறந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் பேசலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். பாலியூரியானா யுரைன் வந்து அடிக்கடி போகிறது. பாலிடிப்சியானா தாகம் அடிக்கடி எடுக்கிறது. பாலிஃபேஜியானா அடிக்கடி பசிக்கிறது. அதான் பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கே, அப்புறம் ஏன் பசிக்குது? அதான் பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கே, அப்புறம் ஏன் தண்ணி தவிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும் செல்லுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கல. கரெக்ட் தானே? பிளட்ல மட்டும்தான் குளுக்கோஸ் அதிகமாச்சு, செல்லுக்கு கிடைச்சிட்டா? செல்லுக்கு கிடைக்கல. அதனால செல்லு என்ன பண்ணும்? எனக்கு குளுக்கோஸ் கிடைக்கல, குளுக்கோஸ் கம்மியாக இருக்கு போல, நீ வந்து மறுபடியும் குளுக்கோஸை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பிரெயின் வந்து இன்னும் தாகத்தை அதிகப்படுத்தும், இன்னும் அதிகப்படியான பசியை ஏற்படுத்தும். பாலிஃபேஜியா இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபுட் இன்டேக் அதிகப்படுத்தும். பிளட்ல மறுபடியும் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஆனால் உங்களுக்கு செல்ஸுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதுதான் சுகர்ல நடக்குது. இது இல்லாமல் வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வூண்ட் ஹீலிங். ஒரு புண்ணு வருதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் உங்கள் WBCயை சப்ரஸ் பண்ணும். இது ஒன் ஆஃப் த இம்யூன் ஆக்ஷன் தான். வூண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி நமக்கு வூண்டை ஹீல் பண்ணணும். இந்த WBC சப்ரஸ் ஆகிறனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணு இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சரி பண்ண மாட்டாங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது புண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சென்சேஷன் உங்களுக்கு பிரச்சனை வரும். நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நர்வ் செல்ஸுக்கும் எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அதனால அங்கேயும் குளுக்கோஸ் பிரச்சனை வந்து நர்வ் செல்ஸும் இன்டாக்டாக இருக்காது. அதனால நீங்கள் முள்ளை மிதிச்சா கூட உங்களுக்கு முள்ளை தான் மிதிச்சிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாது. அந்த புண்ணு இருக்கதே உங்களுக்கு தெரியாமல் கடைசியில் அது உங்களுக்கு நெக்ரோசிஸ் அந்த ஸ்டேஜுக்கு போய் நீங்கள் ஆம்புடேஷன் காலையை விட்டு எடுக்கிற அளவுக்கு கூட போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஏதாவது புண்ணு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது க்ளீனாக வச்சுக்க பார்க்கணும். ஓகேவா? அது கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகி பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகிட்டு நெக்ரோசிஸ் செல் டெத் ஆகிட்டு அந்த ஆம்புடேஷன் ப்ராசஸ் அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல்டாக பார்த்துக்கணும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர்டு விஷன். உங்களுக்கு ஐக்கும் எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அங்கேயும் குளுக்கோஸ் பிரச்சனை வரும். ஸோ பிளர்டு ஐ விஷன் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டில் வேறு மாதிரி டேஸ்ட் வரும். அது ஸ்மெல்லில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸ்கின்ல ரேஷஸ் அதிகமாக வரும். ஓகே, இப்போ நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸோடைய டைப்ஸ் பற்றி பேசலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் 2 டைப், டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமாக வரும். இதில் என்ன ஆகும்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். டைப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரிசெப்டார்ஸ் கம்மியாகும் செல்ஸில். இது வந்து அடல்ட்ஸ் 35 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதே டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அடல்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லாடா அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன்ட் ஆட்டோஇம்யூன் டயபெட்டிஸ் ஆஃப் அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இது வந்து அடல்ட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னோமா, இது
குழந்தைங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை மோடி MODY அப்படின்னு சொல்லுவோம். மெச்சூர்டு ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் ஆஃப் யங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் தி டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது இல்லாமல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? டூரிங் ப்ரெக்னன்சி அப்போ மதருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பேபி பர்த் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க. ஆனாலும் இதில் என்ன பிரச்சனைனா அந்த மதருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால அதையும் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்டரி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தது எல்லாமே ப்ரைமரி, டேரெக்டாக இன்சுலினில் பிரச்சனை இருக்கனால வருது. அதுவே செகண்டரி அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதோட காம்ப்ளிகேஷனாக நமக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துச்சு அப்படின்னா அது செகண்டரி டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிஸ் அப்படின்னா யுரைன் அப்படின்னு அர்த்தம், மெலிட்டஸ் அப்படின்னா ஹனி லைக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லலாம். யுரைனில் குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதைத்தான் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற டேர்மில் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிச் பர்சன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா காமன் பீப்புள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. இது காரணம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவ்னஸ். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா தான் இந்த ஹார்மோன்ஸ் டக்குனு பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகப்படுத்துவாங்க, கம்மிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தால் தான் அந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் செடென்டரி லைஃப் ஸ்டைல் லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்காது. அதனால நமக்கு ஃபியூச்சரில் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணி அப்படின்னா அது ஒரு பெஸ்ட், நமக்கு இன்சுலின் குளுக்கோகானுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ ப்ரிவென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெட்டர். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி இன்னும் டெப்த்தாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பேசுவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.